Hello everyone, welcome to Vinishaircare. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறது ஒரு ஹேர் growth mask. இந்த ஹேர் growth mask வந்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்பை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம dandruff problem, itchiness, அதுக்கு அப்புறம் ஹேர்ல ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது, பிரேக்கேஜ் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணி ஹேரை நல்லா ஹெல்தியாவும் ஷைனிங்காவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது இந்த ஒரு ஹேர் மாஸ்கை நீங்க எந்த வகையான ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் மாஸ்கை எப்படி பண்ணுறது, தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தோல் எடுத்திருக்கேன், காய வச்ச தோல் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது இன்னுமே பெனிஃபிட் நமக்கு நல்லா கிடைக்கும். காய வச்சு யூஸ் பண்ணாலும் நல்ல பெனிஃபிட் இருக்கும். இந்த ரெமிடிக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆரஞ்சு தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க டேமேஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி மேற்கொண்டு டேமேஜஸ் எதுவும் வராமல், dandruff ப்ராப்ளம், itchiness இந்த மாதிரி ஸ்கேல்ப் இஷ்யூஸ் வராமல் தடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெயினாக நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனை அதிக அளவில் இருக்கிறது, ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக ஆகிறது, க்ரீஸியாக ஆகிறது, இந்த மாதிரி ஸ்கேல்ப் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு தோல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்து அதோட தோலை நான் உரிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா யோகட். கர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யோகட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சுனாலே ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்ப்போட பிஹெச் லெவலில் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோகட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான ஒரு நேச்சுரல் கண்டிஷனர்னு கூட நம்ம இந்த யோகட்டை சொல்லலாம். ஹேரை நல்லா மாய்ஸ்சர்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 இல்லை, நம்ம முடிக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். உங்களோட ஹேரோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஹேர் க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கான தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு முடி வளர்ச்சிக்கும் அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்னென்ன சத்து தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கேஸ்டர் ஆயிலில் இருக்குது. சடனாக உங்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் ஹேர் ஃபால் இருக்குது, முடியோட அடர்த்தி கம்மியாயிட்டே வருது, ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த ரெமிடி யூஸ் பண்ணாலும் சரி, அதில் கேஸ்டர் ஆயில் ஒரு ஸ்பூன் கலந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு தோலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க யோகட்டையும் இந்த ஆரஞ்சு தோலையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு பவுலில் வந்து இப்போ இதை மாற்றிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்கன்னா தான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா முடியில் மாட்டும். முடியிலலாம் மாட்டுச்சுன்னா அதிகமாக ஹேர் ஃபால் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நின்றுடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கிட்டோன்னா அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டும் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீதி இருக்க ஆயிலையும் சேர்த்து நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். கேஸ்டர் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது 2 ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயிலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதை விட அதிகமாக சேர்த்திங்கனாலாம் ரிசல்ட் நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் அது ஸ்கேல்ப்குள்ளே போயும் சேராது. ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த ரேஷியோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ரெமிடி வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக 3 பொருளை வச்சு இது ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பவும் போல் தலையில் லைட்டாக ஆயில் வச்சு ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணதுக்கப்புறமா முடியை 2ஆக பிரித்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட வேர்க்காலெலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்கேல்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஹேர் லென்த்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களால் இதோட ரிசல்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். உங்களோட ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீனாக இருக்க ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூஸ்லேருந்தே உங்களோட ஹேர் டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ட்ரைனஸ், ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளம், ஹேர் பிரேக்கேஜ் இந்த மாதிரி எந்த வகையான ஹேர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம்லேருந்தே ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.